ஹாய் ஸ்குவாட், இந்த வீடியோ உங்களுக்கு சரி எனக்கும் சரி செம்ம ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. அதுவும் தெரியாத ஒருத்தர்கிட்ட நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கை நெக்ஸ்ட் வந்து நல்லாவும் வேகமாகவும் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஸோ அதையும் தாண்டி நம்ம ஸ்குவாடில் இருக்க ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அது. ஸோ பார்க்கறதுக்கே வந்து பெருசாக இருக்குது. யார் அமைச்சிருக்கா அப்படின்னா ஃபாஹில் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து இந்த பார்சல் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில் தான் நம்ம ஸ்டுடியோ வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஃபாஹில் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேற லெவல் தேங்க்ஸ் உங்களுக்கு. ஏன்னா யாருனே தெரியாது, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போய் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே வந்து தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இன்னும் வந்து என்னை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த பார்சலை நான் தனியாக தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிளான் வச்சுருந்தேன். பட் வந்து இதை நான் வந்து வீடியோஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணும்போது ஃபாஹில் ப்ரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த பாக்ஸை தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கிஃப்ட் இருக்குது, ஃபாஹில் ப்ரோ நம்மளுக்கு என்ன கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு breakout, this is friends. ஃபைனலாக பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. மேலே வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு சின்ன வந்து க்யூரியஸ் இருக்கும்ல, என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. எதுவும் ஃப்ராகல் மெட்டீரியல் அப்படின்னு தெரில. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே இருக்க பாக்ஸ் எடுப்போம். இதான் வந்து எடுத்து மேலே இருக்க டப்பா பெருசாக இருக்குது, கீழே இருக்க டப்பா சின்னதாக இருக்குது. ஐயோ, அவரு பாசத்தில் அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக அப்படிலாம் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எங்கே பா பேக்கேஜிங்கே வேறு லெவலில் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு 2 days ஆகும் போல். நம்ம ஓப்பன் பண்ணாதானே. சாச்சா இல்லை, ஏதோ ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் உள்ளே இருக்குப்பா. வாடா 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 வெளியே. என்னங்க இது வித்தியாசமாக இருக்கு. என்னது இது? ஆஹா, வேற லெவலில் இருக்கே பார்க்க. அவரை போய் சந்தேகப்பட்டியே ப்ரோ ஃபாசில் ப்ரோ, சாரி ஃபாஹில் ப்ரோ, அவரை மன்னிச்சிருங்க. ஸோ ஏதோ ஹார்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஸோ ஃபுல்லுமே வந்து வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு ஒயர்? லைட்டோ, இது லைட்டு போல் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு தெரில. ஆனால் இது ஏதோ டைனோசரா இல்லை இது வந்து ஹார்ஸா என்னன்னு தெரியலையே. ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ எனக்கு வந்து இந்த பழைய பொருள்லாம் இருக்கும்ல, ஒரு கிளாசிக்கான லுக், அந்த ஒரு லுக் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஹார்ஸ் தான் போல் இருக்குது. இது வந்து ஏதோ நைட் லேம்ப், இந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு புக்ஸ் படிக்கிற இதே கிடையாது. ஸோ இதை என்ன பண்ணுறது, ஸ்டுடியோவில் வைக்கலாம் அப்படின்னா டேபிளில் வைக்க முடியாது. ஸோ பின்னாடி எங்கேயாவது வைக்கலாம்னா நீங்களே வந்து ஐடியா கொடுங்க. நம்ம ஸ்டுடியோவில் எங்கே வைக்கலாம் அப்படின்னு, பின்னாடி வைக்கலாமா இல்லை இந்த டேபிளில் வைக்கலாமா அப்படின்னு. டேபிள் ரொம்ப சின்ன டேபிள் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ டேபிளில் வச்சோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லுமே அடைச்சிரும். ஸோ பின்னாடி எங்கேயாவது வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் கொடுங்க. நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போது ஃபுல்லுமே வந்து வுட் அண்ட் ஃபினிஷாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. மேபி இதோட காஸ்ட் வந்து 2000 3000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்கு இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு கிஃப்ட்லாம்? ஜஸ்ட் உங்களோட லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், இதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த கிஃப்ட்டை அமைச்சிருக்காரு. ஸோ பார்க்க வேறு நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டுடியோவில் இதை வந்து வச்சுப்போம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பிளக் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த பிளக்கை யூஸ் பண்ணி இந்த லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ பிளக் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. அடடா, வேற லெவலில் இருக்கே லைட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல்லுமே வந்து வார்ம் எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டப்பாலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ
ஸோ லைட் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ வந்து இது வந்து டாய் மாதிரிலாம் விளாட முடியாது, ஹெவி வெயிட் இருக்குது, 1/2 kg மேலேயே வந்து இது இருக்கும். ஸோ வந்து ஒரு டேபிளில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா பின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ரைட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணதுக்கு ஃபாகில் ப்ரோக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து வாங்குறதே கிடையாது. நம்ம எப்பயுமே இந்த இயர்பட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸாக தான் நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கிளாசிக்கான ஒரு ஆன்டிக் ப்ராடக்ட் மாதிரி இருக்கா, ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம ஸ்டுடியோவில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்குள்ள வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் தான் வந்து காரணம். ஸோ இதோட லைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்ம் எல்லோ இருக்குது. ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ எனக்கு இந்த லைவ் வீடியோலேயே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு நல்ல ஆம்பியன்ஸாக இருக்குது. ஸோ நைட்லலாம் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அவங்க வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் இதெல்லாம் கலெக்ஷனாக கூட கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஃபாயில் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நம்ம ஸ்டுடியோக்கு வரதுக்கான இன்விடேஷனை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட until then bye from breakout squad.